கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆய்வில் மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையத்தில் போதிய வசதிகள், குழந்தைகளுக்கான தேவையான மருந்துகள் உள்ளதா என்றும் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையில் மருத்துவர்கள் சரியாக நோயாளிகளுக்கு மருத்துவம் அளிக்கிறார்களா எனவும் நோயாளிகளிடம் கேட்டு அறிந்து மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையம் முழுவதும் சுகாதார பராமரிப்பு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். ஆய்வின் போது மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். குளித்தலை அருகே ஆர்ச்சம்பட்டி பகுதியில் பணம் வைத்து சூதாடிய 40 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 15 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆர்ச்சம்பட்டி பகுதியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பல மாதங்களாக செயல்பட்டு வந்தது. இதில் பணம் வைத்து சூதாடி வருவதாகவும், மேலும் ஆர்ச்சம்பட்டி பகுதியில் சூதாடுவதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூர் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் நபர்கள் வந்து செல்வதாகவும், இதனால் அப்பகுதியில் அடிக்கடி மக்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டு வருவதாகவும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். புகாரின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாடியதாக 40 பேரை கைது செய்து 2 வேன்களில் அழைத்து வந்தனர். மேலும் அங்கிருந்த 15 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து ஜாமீனில் வெளியிட்டனர். சங்ககிரி அருகே மதுபோதையில் நீரில் மூழ்கி உயிரிழந்த தறி தொழிலாளி உடலை மீட்புப் படையினர் மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா செங்கோடன் பாளையத்தைச் சேர்ந்த தறி தொழிலாளி செந்தில்குமார். இவருக்கு திருமணமாகி கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து சங்ககிரி அருகே புதுவளவு என்ற இடத்தில் தறி பட்டறையில் வேலை செய்து கொண்டு அங்கேயே வாடகை வீட்டில் தங்கி வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வசந்தம் காலனி என்ற பகுதியில் உள்ள தேவராயன் குட்டை என்ற இடத்தில் மது குடித்துவிட்டு போதையில் நிலை தடுமாறி நீரில் விழுந்து உயிரிழந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட பூசங்குடி பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட பூசங்குடி பகுதியில் 30 நாட்கள் முதல் 60 நாட்களான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று பூசங்குடி, பெரிய கொத்தூர், சின்ன கொத்தூர், நாகராஜன் கோட்டகம், மேலமணலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். எல்லாமே பள்ளத்துல கிடக்கு, வந்து அதிகாரி வந்து யாரும் பார்க்கல. எங்களுக்கு இதோட டாய்லெட் அடிச்ச செலவு, விற கூலி, நட்டு, இதோட களை எடுப்பு எல்லாம் நட்டு வீணா போய் எல்லாம் தவிச்சுக்கிட்டு கிடக்குறோம். சாவடியில் ஒன்றும் பண்ண முடியல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கு. மழை வேற ரொம்ப போயிடுது. திரும்ப அதை நடுறதுக்கே நல்லா ஏன் நட முடியாத சூழ்நிலை நின்றுட்டு இருக்கிற வயல்ல பாருங்க, எல்லாம் அழிவு போச்சு. அதனால அரசாங்கம் பார்த்து ஏதாவது நிவாரணம் வழங்கினீங்கன்னா நல்லதா இருக்கும். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காசிமேடு கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ராயபுரம் காசிமேடு எண்ணூர் துறைமுக பகுதியில் பொதுமக்கள் பொழுதை கழிக்கும் பகுதியாக உள்ளது. இந்நிலையில் காசிமேடு கடற்கரையில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடைத்து வரும் நிலையில் இதனை பார்க்க ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை விரட்டி வருகின்றனர். மேலும் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலிருந்து நீச்சல் தெரிந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் தலைமையில் 6 போலீசார் கடற்கரை பகுதியில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி கண்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் முத்துக்குமாரிடம் செம்பட்டியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது சிறுமி ஒருவரை காணவில்லை என அவரது தாய் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் அந்த சிறுமியை கீழக்கரையைச் சேர்ந்த ராகுல் என்ற இளைஞர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்றதாக கூறப்படும் நிலையில் அந்த சிறுமி தாலுகா காவல் நிலையத்திற்கு வந்தபோது தனியாக அழைத்து சென்று சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் விசாரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பெண்ணிடம் தனது செல்போன் எண்ணையும் வழங்கியதாக தெரிகிறது.
இதுகுறித்த தகவல் மாவட்ட எஸ்பி கண்ணனுக்கு தெரிய வந்த நிலையில் சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி அவரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்தார். கோயம்பேட்டில் வெளிநாட்டு பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்ததாக புகார் எழுந்த நிலையில் 9 வெளிநாட்டு பெண்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கோயம்பேடு பாரதி அவென்யூ மங்கம்மாள் நகர் பகுதியில் உள்ள வீட்டில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடைபெறுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் அங்கு சென்று சோதனையிட்ட கோயம்பேடு போலீசார் வெளிநாட்டை சேர்ந்த 9 பெண்கள் மற்றும் அங்கு இருந்த 3 ஆண்கள் என 12 பேரை கைது செய்தனர். மேலும் போலீசார் விசாரணையில் தனியார் ஆப் மூலம் விபச்சார தொழில் நடத்தி வந்தது தெரியவந்ததை தொடர்ந்து வீட்டில் இருந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் 15 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இச்சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பது குறித்து கோயம்பேடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளாத காவலர்கள் மீது புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 39 நபர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மாவட்ட காவல் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் பொது இடங்களில் 4000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தினந்தோறும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளாத காவலர்கள் மீது புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிசிடிவி கேமராஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இதுவரைக்கும் ஆல்மோஸ்ட் 4100 கேமராஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஷன்லையுமே 6 சிசிடிவி கேமரா இருக்கு. ஸ்டேஷன் நம்ம எல்லா என்டையர் இது ஈவெண்ட்ஸுமே ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த 6 கேமராவுமே எல்லா ஸ்டேஷன்லையுமே ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. இது போக பப்ளிக் பிளேசஸில் எங்கெல்லாம் நமக்கு க்ரைம் ப்ரோன் ஏரியாஸும் அங்கே எல்லாம் கேமராஸ் போட்டிருக்கோம். ஒரு சில கேமராஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் நம்ம இப்போ ரீசெண்டாக எவ்ரி சாட்டர்டே ஸ்பெஷல் டிரைவ் பண்ணுறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு. அதில் ஒன் டே பர்டிகுலராக போய் சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கிறது ஆப்ரேஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பர்சனலாக பார்த்து செக் பண்ணியிருக்கோம். ஓரளவு எல்லா இடத்துலையுமே இருக்குது. சொல்லியிருக்கீங்க மான்சூனில் அஃபெக்டாக இருக்குன்னு இதே நமக்கு சங்கராபுரம் பகுதியில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்ட போது மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் தனியார் ITI மாணவர்கள் சங்கராபுரத்தில் பணம் வைத்து இருசக்கர வாகன சாகசம் செய்தது தொடர்பாக ஒருவருக்கொருவர் முந்தி செல்வதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்ட முன்விரோதத்தில் தனியார் ITI மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் பலத்த காயம் ஏற்பட்ட ஒரு மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மாணவர்கள் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருவொற்றியூரில் ATM-இல் பணம் கெடுக்க முயன்ற பெண்ணிடம் உதவி செய்வதாக ஏமாற்றி ATM கார்டை நூதனமாக பறித்து 10,500 ரூபாய் திருடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுளா தேரடியில் உள்ள ATM-இல் பணம் எடுக்க முயற்சி செய்துள்ளார். இதனை பார்த்த மாதாஜி என்பவர் பணம் எடுத்து தர உதவுவது போன்று நடித்து பின்னர் பணம் வரவில்லை என கூறி வேறு ஒரு ATM கார்டை கொடுத்து மஞ்சுளா ATM கார்டை திருடி சென்றுள்ளார். இந்நிலையில் சில மணி நேரத்தில் மஞ்சுளா வங்கி கணக்கில் இருந்து 10,500 ரூபாய் எடுத்ததாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதை அறிந்து அதிர்ச்சியடைந்த மஞ்சுளா திருவொற்றியூர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ATM-இல் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து நூதன பண திருட்டில் ஈடுபட்ட நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். கோவில்பட்டி அருகே கடத்த முயன்ற 10 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டார பகுதியிலிருந்து லாரியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தாசில்தார் சுந்தரராகவனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் தாசில்தார் சுந்தரராகவன் தலைமையிலான குழுவினர் கிராமப்புறங்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது வெள்ளாளங்கோட்டை வலசால் செல்லும் சாலையில் தோட்ட பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த மினி லாரியை சோதனை செய்தபோது 250 மூட்டைகளில் கடத்த முயன்ற 10 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து குடிமைப் பொருள் வழங்கும் குற்றப்பிரிவு புலனாய்வு சப் இன்ஸ்பெக்டர் அரிக்கண்ணனிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.
புதுச்சேரியில் இன்று 2வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரையோரங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் 2வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து சுமார் 3 முதல் 5 அடி உயரத்திற்கு எழுப்புகிறது. இந்நிலையில் ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்கி செல்ஃபி எடுத்த நிலையில் அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் புதுச்சேரி துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று 4வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் கனமழை மற்றும் புயலை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து புதுச்சேரி வந்துள்ள 25 பேர் அடங்கிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளது. செங்கத்தில் குரங்குகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் குரங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் அங்குள்ள வீட்டிற்குள் குரங்குகள் புகுந்து உணவுகளை சேதப்படுத்துவதாக புகார் அளித்துள்ளது. குறிப்பாக அங்குள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குரங்குகள் நுழைந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதால் மாணவிகள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் பள்ளி வளாகங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் சுற்றித் திரியும் குரங்குகளை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என்று மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் மாவட்ட வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கல்வராயன் மலையில் தொடக்கப்பள்ளியில் சமையல் பாத்திரங்களை மாணவிகள் கழுவும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை அருகே உள்ள இந்நாடு கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மலைவாழ் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயிற்சி வருகின்றனர். இந்த நிலையில் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளியில் காலை உணவு அருந்திய பள்ளி மாணவிகள் சமையல் பாத்திரங்களை மாணவிகளை கழுவும் வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் துணை முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நேற்று பிறந்த 17 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் குழந்தை பெட்டகத்தை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CD/MP எழிலரசன் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்வில் மேயர் மகாலட்சுமி யுவராஜ், திமுக நிர்வாகிகள், மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வேலூர் அடுத்த கத்தாழம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி நேரத்தில் மருந்தாளுநர் படுத்து உறங்குவதாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் கணியம்பாடி அடுத்த கத்தாழம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குமரன் என்பவர் மருந்து ஆளுநராக கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வரும் நிலையில் பணி நேரத்தின் போது நோயாளிகளுக்கு மருந்துகளை வழங்காமல் அடிக்கடி படுத்து உறங்குவதாகவும் மேலும் விடுமுறை எடுத்துவிட்டு பணி செய்தது போன்று வருகை பதிவேட்டில் கணக்கு காட்டுவதாகவும் அப்பகுதி மக்களால் புகார் கூறப்படுகிறது. மேலும் மருந்து ஆளுநர் குமரன் பணிக்கு வராத நேரங்களில் மருத்துவமனை பணியாளர்கள் சிலர் மருந்து மாத்திரைகளை வழங்குவது தொடர்பான வீடியோ வெளியாகி வருகிறது. இந்நிலையில் மருந்தாளுநர் குமரன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.